இனி நம்ம நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2026 இந்த வருஷம் வெளிவந்த ஒரு கொரியன் ஃபீல் குட் படம் தான் பார்க்க போறோம். கொரியன் ஃபீல் குட் படங்கள்ல சில படங்கள் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய சமையல் கலை, சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் கண்டிப்பா பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு விதத்துல ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு எமோஷனோட ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட படங்கள் நம்ம சிலது பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஒரு படம் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்துல பார்த்தோன்னா ஒரு பையன் அவன் அம்மா கையால சாப்பிட்றப்பெல்லாம் அவனுக்கு ஒரு நம்பர் மாதிரி ஷோ ஆகுது. ஆரம்பத்தில் அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் தெரியுது அம்மாவுடைய சமையலை சாப்பிட்றப்பெல்லாம் அந்த நம்பர்ஸ் வந்து கவுண்ட் டவுன் ஆகுது, ஒன்று ஒன்றா குறைஞ்சி வருது. அது டோட்டலாக குறைஞ்சி 0க்கு வந்தா அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய இந்த சாபத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போறான். இந்த உலகத்திலே எல்லாருக்குமே பிடிச்ச சமையல் சாப்பாடுனா யாரோடையது? அவங்க அம்மாவுடையது தான். அவங்க சமையல் நம்ம லைஃப்ல தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிற இந்த பையன் அம்மாவுடைய சமையலை சாப்பிடாம அந்த கவுண்டனை குறைய விடாம தடுத்து எப்படி அம்மாவுடைய ஆயுளை நீட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளோதான் ஒன்லைனர். ஸோ வேகமாக நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மூவியோட முதல் காட்சிலேயே ஒரு ஸ்கூல் பையனை காட்டுறாங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் ஹெமீன். ஹெமீன் பார்த்தீங்கன்னா அம்மா என்னமோ செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆசையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஸ்கூல் கிளம்பி போறான். அப்போ அவனுக்கு முன்னால் ஏதோ நம்பர்ஸ் மாதிரி தெரியுது, கவுண்டர் மாதிரி தெரியுது. ஏன்னா இது நம்பர்ஸ்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு சரி என்னமோ அப்படின்னு சாதாரணமாக விட்டுருதான். ஆனால் ஒவ்வொரு முறை அவங்க அம்மாவோட உட்காந்து சாப்பிட்றப்போ அவனுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தெரியுது. ஆனால் வெளியே போய் சாப்பிட்டா அப்படி எதுவுமே தெரியல. ஒருவேளை கண்ணு கோளாரா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் போய் பார்க்குறான். இந்த வயசுல பல்லானது தெரியும்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன நம்பர்ஸ் தெரியுதுன்னு சொல்ற? அப்படிலாம் உனக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு முறை அம்மாவோட உட்காந்து சாப்பிட்றப்போ ஏதோ கவுண்ட் டவுன் நம்பர்ஸ் மாதிரி தெரியுது. வெளியே சாப்பிட்டா தெரியல, சரி வெளியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டா ஆனா ஒன்றும் தெரியல. ஸோ அம்மா சமைக்கிறத சாப்பிட்டா மட்டும் தான் அப்படி பாப்பப் மாதிரி நம்பர் வந்து போகுது. அதை பார்த்து பயந்து போறான். அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல. அவங்களுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் கண்ணை செக் பண்றான். ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஹீரோடைய ஃபேமிலியில பார்த்தோம்னா அம்மா, அண்ணன், இவன் 3 பேர் தான். அம்மாவுக்கு இவங்க 2 பேர் தான் உலகம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கிறான். சாப்பிட கூட டைம் இல்லை. ஆனால் வெறும் வயிற்றுல போய் எக்ஸாம் எழுத முடியாதுல. ஒரு வாய் இப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஊட்டி விட்றாங்க. அம்மா போதுமா, எனக்கு டைம் ஆச்சுமா, கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு போ அப்படின்னதும் சரி அம்மாவுக்காக 2 வாய் வாங்கிட்டு அங்கிருந்து சினிமா வாரன்ட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி போயிடுதான். அவன் போனதுக்கு அப்புறமா சின்னோனையும் அனுப்பிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்துட்டாங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல. அப்படி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது. மூத்தவன் தான் கால் பண்றான். இந்த டைம்ல எக்ஸாம் ஹாலில் தானே இருப்பாங்க, எது கால் பண்றான் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பேசினா ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க. அதை கேட்டதும் அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டு கையில் இருக்கக்கூடிய வெஷலை அப்படி கீழே போட்டு உடஞ்சு போயிருந்தாங்க. அப்படி என்ன தகவல்னு சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்தா அவங்க மூத்த பையன் அவசரமா எக்ஸாம் எழுத போனப்போ போற வழியில கார் மோதி அநியாயமா இறந்து போயிட்டான். அவன் சடலத்தை பார்த்து அப்படியே உடஞ்சு போயிருந்தாங்க. காலையில நம்ம கையால வாங்கி சாப்பிட்டு போன நம்ம பையன் இப்படி செத்து போய் கிடக்குறான்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? அவன் எதிர்காலத்தை நினைச்சு எவ்வளவு கனவுகள், எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். அண்ணா பாடியை பார்த்து தம்பியுமே அப்படியே உடஞ்சு போயிருந்தான். இந்த இழப்பு அவங்க 2 பேரால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவன் தான் அவங்க 2 பேருக்கும் உலகமாச்சு. கட் பண்ணா இப்போ சில நாட்கள் கழித்து அவனுடைய பாடியை உடல் அடக்கம் செஞ்சுட்டு படையெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா, அப்படிதான் சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா சாப்பிட போறாங்க. இவன் வந்துட்டு கேட்கிறாம்மா, எப்படிமா உங்களுக்கு சாப்பாடு இறங்குது சொல்லுங்க, எப்படி இறங்குது? சாப்பாடு வேணா, எனக்கு எக்ஸாமுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பினாமா. நீ தான் சாப்பிட்டு போன்னு அவனை வற்புறுத்தி அவசரமா கிளம்பி கார்ல மோதி இறந்துட்டாமா. அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை இழந்த துக்கத்துல அம்மா மேல பழிய போடுறான். ஆனா ஏற்கனவே அவங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாங்க. நம்மளால தான் நம்ம பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் தான்பா காரணம், நீ சாப்பிடுப்பா, 3 நாளா சாப்பிடல, சாப்பிடு, கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கோ, அவனுக்கு வச்ச படையில் தான் இது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல அம்மா அப்படி பேசுறத பாக்குறப்போ ஐயோ அம்மாவையும் நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே, அவங்க எவ்வளவு உடஞ்சு போயிருக்காங்க, ஒரு நிமிஷத்துல நம்ம அண்ணனை இழந்த துக்கத்துல அப்படி பேசிட்டோமேன்ட்டு அம்மா மன்னிச்சிருமா, சாரிமான்னு சொல்ல நீ சாப்பிடு, இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு செத்துலாம் போல இருக்கு, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால சரிம்மா நான் சாப்பிட்றமா, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறான். வழக்கம் போல அந்த நம்பர்ஸ் வருது. அம்மா கிட்ட பின்னால காட்டுறான். அவங்க திரும்பி பாக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சாப்பிட்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட் பண்ணா சில வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே பாத்தீங்கன்னா சியோல் அப்படிங்கிற சிட்டில ஒரு மார்க்கெட்டிங் சேல் பண்ணக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்கான். என்ன மார்க்கெட்டிங்னா ஆல்கஹால் இருக்குல்ல, இந்த மதுபானங்கள் வந்து சேல் பண்ணி விற்கக்கூடிய ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி குழுவா போயிட்டு ஒவ்வொரு பார்க்குள்ள போயிட்டு அவங்களுடைய மதுபானத்தை பத்தி பேசுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி விற்பாங்க. அப்படிப்பட்ட வேலை தான். வேலையை முடிச்சுட்டு நேராக வந்தா அவனுடைய அப்பார்ட்மெண்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியோடைய யூடியூப் வீடியோ பார்த்தே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருப்பான் போல. அப்போ ஒரு பொண்ணு வாரா. ஸோ இவ யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். இவ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ 2 பேருமே லிவின்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. என்னடா இது பாட்டியோட வீடியோலாம் வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அம்மாவுடைய சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் அவங்க பண்ற கைப்பக்குவத்தில் ஒரு பாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் பார்த்து சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு ஒன்று ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை. அது உனக்கு குக் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. அது என்ன ஃபுட்னா அது விசேஷ நாளில் மட்டும் தான் சமைப்பாங்க போல. அது எதுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிற? இல்லை நான் இந்த மாதிரி ஆஃபரேஞ்ச் ஹோமில் தான் நான் வளர்ந்தேன். ஆமாம்
இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யாருமே கிடையாது, அனாதை இல்லத்தில் தான் வளர்ந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அது சாப்பாடு விஷயத்துலையும் அப்படிதான். பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமா விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை போல அப்படிதான் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் உனக்காக வீடியோஸ் பார்த்தே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். குழந்தையிலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுடைய பாசத்துக்கு எப்படி ஏங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா உனக்கு என்ன தேவையோ என்ன பிடிச்சிருக்கோ எதுவாக இருந்தாலும் கேளு, நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு பிளான் இல்லை. மறுநாள் யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அம்மா தான். பையன் அப்பார்ட்மெண்ட்ல என்னடா ஒரு புது பொண்ணு இருக்கிறாளே அப்படின்ட்டு அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறாங்க போல. அவளுக்குமே தெரியாது இது வந்து அவனுடைய அம்மான்னு சொல்லிட்டு. நீ யாருமான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஓஹோ நம்மளுடைய அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கத்த அப்படின்ட்டு இந்த பொண்ணு பாசமா வரவேற்குது. உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க கையால இந்த பொண்ணுக்கு தடபுடலாம் 2 பேருக்குமே சேர்த்து சமைச்சு வைக்கிறாங்க. அவன் ரூம்ல தூங்கிட்டு இருப்பான் போல. அவனையும் கூப்பிட்டு வரணுமான்னு கேட்டா இல்லை அவன் தூங்கட்டும், நல்லா நீ வயிறு நிறைய சாப்பிட்டு மிச்சத்தை அவன் சாப்பிட்டோம், நான் சமைக்கிறது அவன் பெருசா சாப்பிட மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க லிவிங்ல இருக்கிறாங்க தெரியுமா, அதை வந்து கேட்குறாங்க. இந்த காலத்துல இப்படிலாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து பெருசா எடுத்துக்கல. எப்படினாலுமே வருங்கால மருமக தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பாசமா நடந்துக்கிறாங்க. நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கேரிங்கா இருக்கிறத பாக்குறப்போ இந்த மாதிரி பாசத்துக்கு தானே நம்ம சின்ன வயசுல இருந்து ஏங்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களை நம்ம கூடவே வச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி ஒரு அன்பான விருந்தோம்பல். அவங்க சமைச்சிருக்கிற நிறைய ஃபுட் இவளுக்கு தெரியாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டு கேட்குறா. ஏமா எல்லாமே நம்ம ஊர் சாப்பாடு தான், நீ இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது ஆண்டி, நான் அனாதை இல்லத்துல தான் இந்த மாதிரி வளர்ந்தேன், எனக்கு நீ யாருமே கிடையாதுன்ட்டு ரொம்ப பாவமா சொல்ல, என்னுடைய வருங்கால மருமக கிடையாது நீ, இனிமேல் என்னுடைய பொண்ணு, இப்ப இருந்து என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல அவங்கள ரொம்பவே பிடிச்சி போயிருது. கட் பண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் மக்கள்லாம் ஒன்னா கூடி அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோயின் 2 பேருமே இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மத்தியிலுமே ஒரு ஃபிளாஷ் மாப்னு சொல்லுவாங்கல்ல, டான்ஸ் மியூசிக் வந்துட்டு வச்சு எல்லாரும் முன்னாலையும் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு மத்தியில் வெட்டிங் ரிங்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ அவனே வந்து முடிவெடுத்து கேட்டிருக்காராம் போல. அவளும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பா. பண்ணிக்கலாம், பட் ஒரு கண்டிஷன் சொல்றா. என்ன கண்டிஷன் கேட்டா, ஒன்றும் இல்லடா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா உன்னுடைய அம்மா நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவன் மூஞ்சே மாறி போகுது. டே உன் அம்மா தாண்டா நம்ம கூட வந்து இருக்க போறாங்க, என்ன ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க, இதுல எதுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறுதுன்னு கேட்டா இல்ல அது முடியாதுன்னு சொல்றான். பெத்த அம்மாவே நம்ம கூட வந்து இருக்க வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அப்போ இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் எனக்கு தேவையே கிடையாது, என் மூஞ்சிலே முடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு லவர்ஸ்களே சின்னதாக சண்டை போட்டுப்பாங்களா அந்த மாதிரி அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருது. ஸோ இவங்க கூட வந்தவங்க வந்துட்டு டே அம்மா தானடா கூட வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசைப்படுது, இதுல என்னடா குத்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்குங்க. இப்ப வீட்டுல இருந்துட்டு இருக்கிறப்போ ஒரு மிஸ்டியான பர்சன் வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க. திடுக்குன்னு பயந்து போயிருந்தான். யாருன்னு பார்த்தா என்னுடைய அப்பா, செத்து போன அப்பா வந்து உட்கார்ந்துருக்கிறாரே அப்படின்னு பாக்குறான். பார்த்தா இது ஒரு கனவு போல. சோ கனவுல அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ அம்மாவுடைய கையில சாப்பிட்றப்பெல்லாம் வந்து உனக்கு ஒரு நம்பர்ஸ் தெரியுமா, அந்த எண்கள் தான் உங்க அம்மாவுடைய உயிர், அது என்னைக்கு 0 ஆகுதோ அன்னைக்கு உங்க அம்மா இறந்துருவா. அம்மாவை நீ பாதுகாப்பா பாத்துக்கணும்னா அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா அவ கையில சாப்பிட்றத நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு அப்பா கனவுல சொல்லியிருப்பாரு. வீட்டுக்கு வந்து அவருடைய போட்டோ எடுத்து நினைச்சு பாக்குறான். இதுதான் அப்பா சொல்லியிருப்பாரு. இதை நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நேற்று கோவப்பட்டு போயிட்டா அவ கூட சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக அவ தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். ஸோ எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, லஞ்ச் டைம்ல வந்து என்ன பாரு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ நம்மால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு போகல, அப்படி ஒரு கடைக்கு வரான். ஸோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு அம்மா செஞ்ச மாதிரி ஒரு ரெடிமேட் மீல் இருக்கு, அதை வாங்கி சாப்பிட்றப்போ அப்படியே அம்மா ஞாபகம். அண்ட் எதுக்காக அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சிங்க வந்தான்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக். அப்பா கனவுல வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டான். அப்படியே லஞ்ச் பாக்ஸ்னா பேக்லேயே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, எங்க அம்மா சமைக்கலான்னு ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வர சாப்பாடை ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிடுவான். அவங்களும் வந்துட்டு எப்போதுமே அம்மா சமைக்கல கொண்டு வரலன்னு சொல்றியே, எதுக்குடா சமைக்கல அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுவான். அப்ப சும்மா யதார்த்தமா சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு வேலை உங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு நீ சாப்பிட்டா ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது, அது 0 ஆனா உங்க அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ என்னடா ஃபேண்டசி ஸ்டோரி மூவில உள்ள கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, சரி அப்படியே வச்சுக்கோங்கப்பா, நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்குறப்போ நாங்க என்ன செய்வோம், அம்மா கையில சாப்பிட்றத அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கடையில போய் வெளியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்புறம் யோசிக்கிறேன், ஓகே நம்மளும் வெளியே போய் சாப்பிடலாம், ஏன்னா வீட்டுக்கு வந்தா நைட்டு சாப்பாடு அம்மா கையில சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இரவு வந்துட்டு அம்மாவை வெளியே கூப்பிட்டு வந்து அம்மா இங்க சாப்பிடலாமா, கடையில சாப்பிடலாமா, அங்க சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இழுத்து கூப்பிட்டு வருவான். டே ஆனா டெய்லி கூப்பிட்டு வர எங்கிட்ட பணமும் கிடையாது, நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம், உனக்கு புரியுதான்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆமா இல்ல, தினமும் கூப்பிட்டு வெளியே வந்து சாப்பிட்டா செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இதுக்கு
இதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக வருவான். லேட்டாக வரும்போது அம்மா சமைச்சிட்டேன்டா சாப்பிடு அப்படின்னு சொன்னா, இல்லம்மா வர வழியிலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு போய் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வயிறு சரியில்லை, பசிக்கலை அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் சொல்லி சொல்லி அம்மாவுடைய சமையலை வந்து அவாய்ட் பண்ணுறான். இப்படி வந்து பொய் சொல்லி சாப்பிடாம பசியில் வர வந்து படுத்துப்பான் போல. அப்போ தான் ஒரு நாள் வந்து யோசிக்கிறான், சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சரி கிடையாது, நம்ம ஸ்கூல் வர முடிக்க போகிறோம், நம்ம காலேஜ் படிப்பை சியோலுக்கு போய் படிச்சுக்கலாம், அங்கே தங்கியிருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அம்மா நான் இந்த மாதிரி காலேஜை சியோவில் போய் படிக்க போகிறோம்னு சொல்லியிருப்பான். டே நம்ம ஊரில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்கே, நீ ஏன் கூட இருந்தே படிக்கலாமே அப்படின்ட்டு சொன்னா, இல்லைம்மா அங்கே தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. இங்கே பாருப்பா அண்ணனை இழந்தாச்சு, இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், என் கூட நீ இல்லாமல் தூரமாக போயிட்டா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, இல்லைம்மா எனக்கு அங்கே தான் படிக்க விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மா கிட்ட கெஞ்சிருப்பான். ஆனால் அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயமே இருக்கிறது தெரியாமல் சரிப்பா உன் இஷ்டம் நான் அங்கேயே சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்துருப்பாங்க. ஸோ நடந்ததை பற்றி சொல்லி நான் இதனால தான் அம்மா விட்டு வேலைக்கு போகிறேன், இதனால தான் அம்மா நம்ம கூட கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க வேணான்ட்டு நான் சொல்ல வரேன்னு இவகிட்ட லஞ்ச் டைமில் வந்து கூப்பிட்டு வந்து சொன்னா, எப்படி நீ சாப்பிட்றப்போ அம்மா பக்கத்தில் ஒரு கவுண்டர் ஓடும், அது குறைஞ்சா அம்மா செத்து போயிடுவாங்களா, நம்புற மாதிரி ஏதாச்சும் ரீல் விடுறா, இது நம்புற மாதிரி இல்லை, எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கதை கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறத அவன் நம்பலை. என்னுடைய முடிவு இதுதான், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா நம்ம கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு போயிடுது. இந்த கோவம் சண்டை இவங்க 2 பேருக்கு மேடையில் இருந்தாலும் அப்பப்போ ஹீரோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அத்தை மருமக அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒரு சேட்டிங்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. அப்படி பேசிட்டு வராங்க. இவ சொல்கிறா இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறேன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சின்ன சிறுசுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் எதுக்குமா உங்களுக்கு வந்து தொல்லையாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா அவங்களுடைய பாசம் கிடைக்கணும்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, என்ன ஒரு பொண்ணு மாதிரி நீங்கள் கவனிச்சிக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் தூரமாக இருந்தாலும் என்னுடைய அன்பு பாசம் உனக்கு கிடைக்கும், நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மேனேஜர் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை யார் முடிக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறாப்ல. என்ன சார் வேலை அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை இவங்க ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே நிறைய பேர் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது விளாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓன் பண்ணி நடத்தக்கூடிய லேடியும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை நல்லா பிரபலமாகி விட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த லேடியை வந்து இவங்க சரக்கு கம்பெனிக்கு வந்து நடிக்க வைக்கணுமா, அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க, ஆட் ஷூட் பண்ணுறதுக்கு அவங்கள ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா அந்த லேடி பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனிக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க விற்கிற பிராண்டுக்கு ரைவல்ரி இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை தான் அவங்க ரெஸ்டாரண்ட்ல விற்கிறாங்க. ஒரு டைம் இந்த டீம் போயிட்டு எங்க சரக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு கேட்டதுக்கு கூட இல்லை வேணாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம சரக்கை அவங்க கடையில் வச்சு விற்கிறதுக்கே யோசிக்கிறாங்க, இதில் அவங்க வந்து நம்ம பிராண்டுக்கு நடிச்சு கொடுக்குறதா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறான். ஏன்னா கல்யாணம் வேற பண்ணிக்க போறான்ல, சார் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள போய் நான் வந்து ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அவங்க கிட்ட கேட்குறான். ஆனால் அந்த லேடி வந்துட்டு என்னால் முடியாது, உங்கள் சரக்குக்கெல்லாம் நான் விளம்பரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மறுத்து இவனை வெளியே துரத்துறாங்க. ஆனால் விடலை, ஒவ்வொரு நாளும் போயிட்டு கடைக்கு முன்னால் நிற்கிறான், அவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்குறான், இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவங்க கடைக்குள்ள போய் தேவையான வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறான், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இவன் கஷ்டப்படுறத அந்த லேடியும் பார்க்குறாங்க. ஜஸ்ட் நம்மளை நடிக்க வைக்கிறதுக்காக இந்த பையன் வந்து இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசும் மாறுற மாதிரி தெரியுது. அப்புறம் இவனுக்கு சமைக்கிறதுக்காக ஏதோ ரெசிபிலாம் ஃபோனில் பார்த்து ஏதோ சூப் மாதிரி தயார் பண்ணுறான். ஆனால் அது கரிஞ்சு தீஞ்சு போயிடுது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா படு கேவலமாக இருக்கு. கஷ்டப்பட்டு சமைச்சதை அப்படியே சிங்கிலே ஊற்றிருந்தான். அப்பதான் இவ வாரா, என்ன கரிஞ்சு வாட அடிக்குது, என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சிங்கில பார்த்தா, அட கருமம் என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறப்போ அவன் சமைச்சேன் சொதப்பிருச்சு. தெரியும் ஏதாச்சும் இப்படிதான் கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்ப, அதான் நீ சாப்பிட்டியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்த அப்படின்னு சொல்ல 2 பேருமே மன்னிப்பு கேட்டு சாலா போயிருந்தாங்க. அப்புறம் இரு நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ நல்லா சமையல் தெரிஞ்ச மாதிரி பீஃப்ல பார்த்தீங்கன்னா என்னமோ சூப் வந்து ரெடி பண்றாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா, தான் தெரியாதுன்னு சொன்னீன்னு கேட்டா, இப்போ தெரியும், நான் சமையலே ஒரு பெரிய கை கிட்ட போய் கத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. வேற யாருமே கிடையாது, ஹீரோடைய அம்மா கிட்ட தான் போயிட்டு இவனுக்கு பிடிச்ச பீஃப் என்னமோ அவளே கத்துட்டு வந்திருப்பா போல. அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா இவளும் அம்மா பண்ணக்கூடிய சூப்பை வந்து செஞ்சு கொடுத்துருப்பா. எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு, அம்மா செஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்பா. ஆனா இதுவும் சொதப்பிரிச்சு போல, ரொம்ப சால்ட்டியா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. பட் இருந்தாலும் மனசு இவ கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆனா அவன் ரியாக்ஷன்லயும் வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவளால புரிஞ்சுக்க முடியுது. சாரிப்பா உங்க அம்மா கிட்ட தான் இதை போய் கத்துட்டு வந்தேன், உனக்காக தான் நல்லா பண்ணணும்னு நினைச்சிட்டு ப்ரிப்பேர் ஆகி வந்தேன், ஆனா சொதப்பிரிச்சு அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படிங்கிற
பார்க்குறேன் அப்போ இன்னும் ப்ரிப்பேர் ஆனா போச்சு அப்படின்ட்டு அம்மா கிட்ட தான் வாட்ஸ்அப் மூலமாகவே ரெசிபி டீட்டெயில்ஸ் டவுட்லாம் கேட்டுக்கிறா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன கை பக்குவத்திலே வந்து சமைச்சு கொடுக்குறா. சூப்பராக இருக்கு, எப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் வேற யாரு, உங்க அம்மா தான் என்னுடைய குரு, அவங்க கிட்ட கேட்டு தான் இது சமைச்சு அப்படின்னு சொல்ல சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெயிட்டர்ஸ் வேலையை விட்டுட்டு லக்ஸரியான வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா ஆப் மூலமா, அப்படிப்பட்ட வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான வயிற்று வலி ஏற்படுது. ஸோ இதனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண இந்த தகவலை கேட்டு வேக வேகமாக ஓடி வரான். ரொம்ப பதறி போகிறான். அப்பதான் தெரியுது அவங்களுக்கு கணையத்தில் ஏதோ பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுவும் பொழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால ரொம்ப உடஞ்சி போறவன் இந்த ஆப்ரேஷன்ல அம்மாவுக்கு எதுவும் ஆயிருமோன்ட்டு பயப்படுறான்டா. நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மா சமைச்ச சமையலை வந்து சாப்பிட்டு பார்க்குறான். அவங்களுக்கான கவுண்ட் டவுன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 120 இருக்கு. அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அப்பா கனவுல வந்து சொல்லிட்டு போனாரு, நீ அந்த கவுண்ட் டவுனை முடிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எதுவும் ஆயிராது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபோன் வருது, இந்த மாதிரி அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாள் கடந்து போகுது, அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஆன்ட்டி அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி, நீ அட்மிட் ஆன அன்னைக்கு இவன் ஹாஸ்பிட்டலில் அழுதானே அழு, அப்படி சத்தம் போட்டு அழுதுருக்கிறாம்மா, இப்படி ஒரு பிள்ளையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு அப்படி எதுவும் ஆயிருமோன்னு நினச்சி அப்படி அழுதுருப்பான் போல. சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டாங்க. நாளைக்கு கூட அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க போல. இவன் வந்து ரொம்ப கோவப்படுறான். வேலை பார்த்து சம்பளம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க, வீட்லயே உட்காந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாதா, அப்பப்போ மெடிக்கல் செக்அப்லாம் பண்ண மாட்டீங்களான்னு ரொம்ப ஆத்திரத்தில் கேட்குறான். இவனுக்கு தெரியாம தான் எப்படி பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க போல. நீ அனுப்பின பணத்தை உனக்கு தான் பத்திரமா சேமிச்சு வச்சிருக்கிறேன், உன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய செலவுகள் அதை நீ சமாளிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, உங்க உடம்ப நீங்க பார்த்துக்க வேண்டாமா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, இப்ப பாருங்க எங்க கொண்டு வந்து விட்டுருக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான். 80% கணையத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ஹெவியான ஃபுட்லாம் இனிமேல் சாப்பிடக்கூடாது போல. இந்த சமயத்துலயும் சொல்றாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சைடிஷ் ஒன்று உனக்கு பண்ணி தரேன், நீ கொண்டு போ, அங்கே கொண்டு போய் உனக்கு அப்பப்போ தேவைக்கு நீ அதை சாப்பாடுக்கு சைடில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் டென்ஷன் ஆகுறான். உங்க நிலைமையை பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் சமையலாம் தேவையா, அதுவும் இவங்க கையால் சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியும் நமக்கு. அப்பதான் இருக்கிற கோவத்தில் சொல்றான், நீங்க சமைக்கிறது இது வரைக்கும் எனக்கு பிடிக்காதுமா, சால்ட்டியா இருக்கும், ஸ்பைசியா இருக்கும், முதல்ல உடம்ப கவனிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கத்திட்டு போயிருந்தான். அவன் போனதுக்கு அப்புறமா சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக். அப்பா வந்து என்னுடைய கனவுல சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இனிமேல் அம்மா கையால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவானா, அவங்க கொடுக்குற சாப்பாட்டை ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போயிட்டு வீட்டு பக்கத்தில் கூடிய ட்ராஷ் கேன்ல தூக்கி போட்டுட்டு இருப்பான். அதை ஒரு நாள் அம்மா பார்த்துருவாங்க. 2-3 டைம் இப்படி பண்ணியிருப்பான். அப்புறம் எனக்கு வேணாம், பசிக்கல, நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான் தெரியுமா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு என்னமோ தோணுது, ஒரு நாள் அவனுக்காக நல்லா சமைச்சு வச்சுட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வேணான்னு சொல்றான். எதுக்குடா வேணான்னு சொல்ற, ஓ கடைசி அவங்க அண்ணன் என் கையால சாப்பிட்டு போனா, இறந்து போயிட்டான், அப்போ என்னுடைய சாப்பாடு நீ எதுவும் சாபம் நினைக்கிறியா அப்படின்ட்டு இப்படி கேட்குறாங்க. அம்மா எதுக்குமா சம்பந்தம்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிற, இப்போ என்ன உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அம்மாவோட சாப்பிட்டுருப்பான். அதை தான் நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை நம்ம சமைச்சு கொடுத்தது அவனுக்கு பிடிக்கல போல, சால்ட்டி ஸ்பைசின்னு சொல்கிறான், அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருக்கும்போது அதை நினச்சி வருத்தப்படுறாங்க. இப்போ அவன் அப்படியே சில நாட்கள் கழித்து இவன் வந்து அவனுக்காக ஆசையாக சமைச்சு ஏதோ ஃபுட்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். அவனுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றான், டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஷோ ஆகுது. டக்குன்னு பயந்து எந்திக்கிறான். ஸோ இப்போ காட்டுறது வந்து 119 தானே. ஸோ அம்மாவுடைய கவுண்ட் அவுட் தான் இங்கே காட்டுது. அம்மா இங்கே வந்தாங்களா, அவங்க சமைச்ச சாப்பாடு எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்டா அவளுக்கு ஷாக் ஆயிருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா என்னமோ சமைச்சு இவகிட்ட கொடுத்துருப்பாங்க போல, அதை இவங்கிட்ட சொல்லாமலே வந்து வச்சிருப்பா. அதை இவன் சாப்பிட்டு பார்த்ததும் இந்த கவுண்ட் தெரியுது. அம்மா கிட்ட இருந்து கொண்டு வந்து உனக்கு எப்படா தெரியும்னு சொன்னா, அதான் சொன்னனே எங்க அம்மா கையால சாப்பிட்டா அவங்க கவுண்ட் தெரியும்னு சொல்லிட்டு. அப்ப நான் அன்னைக்கு சொன்னனே அது நம்பலையா, என்ன சோதிச்சு பார்க்கறதுக்காக தான் எங்க அம்மா கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா, எங்க அம்மா உயிர் உனக்கு அவ்வளவு அலட்சியமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து எஞ்சி பார்த்தீங்கன்னா நேரா ஒரு பார்க்கு வரான். அவனுக்குள்ளேயும் சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்து அதை நினைச்சு ரொம்ப குடிக்கிறான். என்ன கஷ்டம்னா சின்ன வயசுல இருந்து இவன் அம்மாவை பிரிஞ்சதே கிடையாது. ஆனா அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிரும் நினைச்சு பயந்து போய் தான் அவங்கள விட்டு பிரிஞ்சு இவ்வளவு தூரத்துல இருக்கிறான். அவங்க சாப்பாடை மிஸ் பண்றான், அவங்கள மிஸ் பண்றான், அவங்களுக்கு வயசாயிட்டு போயிருது. அவங்க கூட கடைசி காலகட்டங்கள்ல கூடவே இருக்கணும்னு சொல்லி தான் இவனுக்கு ஆசை. கூடவே இருந்து அவங்க சமைச்சு தர சாப்பாட கூட முடியாத அளவுக்கு ஒரு பாவி ஆயிட்டனே, இப்படி ஒரு சாபத்தை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வேதனையில பாத்தீங்கன்னா அம்மாவை கால் பண்ணி, அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். அவங்க வந்துட்டு சரி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அம்மா, நான் என்ன பார்த்து பண்ணா, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் புரியாம பேசுறாங்க. கட் பண்ணா எப்படியோ அந்த லேடியை பார்த்தீங்கன்னா இவங்க லிகர் கம்பெனி ஆடுக்கு நடிக்க வச்சிட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேனேஜர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வைக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், அவனுக்கான ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த விருந்தை முடிச்சுட்டு அப்படியே 3 பேர் பேசிட்டு வராங்க. ஆக்சுவலாக அந்த 2 பேர் தான் நம்ம ஹீரோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, அவளுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா, அப்பப்போ சண்டை போடிந்தீங்க, அப்பப்போ சேர்ந்துக்கிறீங்க, என்னதான் கதைன்னு கேட்டா ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோன் ஏதோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி பேசினதுக்கு நம்ம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போல. அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி ஏற்படுது. இதனால ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுறான்.
பண்ணுறான். என்ன விஷயம் எதனால் இப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு வயிற்றில் ஒரு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா இது, ஒருத்தனுக்கு சோகம் இருக்கலாம், அதுக்குன்னு சோகத்துக்கு மேலே சோகமா? சின்ன வயசுலேயே அப்பாவே இழந்தான், அப்புறம் விபத்தில் அண்ணன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இப்போ பார்த்தா இவனுக்கு கேன்சர். அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லுப்பா, இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு, ஒரு 3 மாதம் தான் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடஞ்சு போயிருந்தான். ஸோ எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கேன்சர் நோயால் தான் இறந்து போயிருக்கிறாருங்கிற விஷயம் இங்கே தான் தெரியுது. உலகமே இருண்டு போயிடுச்சு. எதிர்காலத்தை நினைச்சு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் 90 நாட்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோனை கூப்பிட்றான். நான் இந்த மாதிரி உங்கள் அம்மாவுடைய சாப்பாடை இந்த மாதிரி உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, எதுக்காக இப்போ நான் உன்னை கூப்பிட்டேன்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பிரேக்கப்பா? என்னடா உளர்ற, சும்மா விளாட்டுக்கான்னு கேட்டா அப்பப்போ சண்டை போடுறோம், அப்பப்போ சேர்ந்துக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது, இதை நம்ம முற்றிலுமாக வந்து முடிச்சுக்கலாம். என்ன ரீசன் கேட்டால் சொல்ல தயங்குறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு சொன்னால் கடைசி காலகட்டம் வரைக்கும் நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது வேணாம், அவன் மனசை கஷ்டப்படுத்த வேணாங்கிறதுனால. இல்லை ஆரம்பத்துலேருந்து நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரல. ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் உனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியாது, ஒருவேளை அவங்க எதுவும் விசித்திரமான நோயால் இறந்து போயிருந்தா அந்த நோய் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்தான்னு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறான். எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிற? இப்போ என்ன பிரேக்கப் பண்ணணுமா? ஓகே பெரியன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தா ஓகே பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விஷயம் புரியாம அந்த பொண்ணும் போயிருந்தா. இவன் அப்படியே உடஞ்சு வாரான். காதலி கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் எப்படினாலுமே நம்ம அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். ரீசனே சொல்லாம அந்த பொண்ணு கிட்ட பிரிஞ்சலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாராம். அங்க பாருங்களேன், அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய கொஞ்சம் கூடிய தாய், அம்மா கிட்ட கையை கோர்த்து நல்லா ஜாலியா பேசிட்டு போற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சில தாய் பிள்ளைக்கான சில அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றான். ஓகே இருக்க போறது கொஞ்ச நாள் தான், இந்த கொஞ்ச நாளையே நம்ம அம்மாவோட போய் இருந்து கழிக்கலாம். அவங்க சாப்பாடை எத்தனை வருஷமா நம்ம சாப்பிடாம மிஸ் பண்ணியிருப்போம், அவாய்ட் பண்ணியிருப்போம். அந்த நம்பர்ஸ் அதிகமாக குறையாம அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத வண்ணம் நம்ம வந்து அவங்க கையால் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வரோம். ஏன்னா அவன் இறந்து போயிட்டானா அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ்லாம் ஷோ ஆகாது, அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக வரான். அம்மா வந்து இது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மான்ட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க டபால்ட்டு கேட்குறாங்க யார்ப்பா நீ அப்படின்ட்டு. உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா நான் தான் அவனுடைய புள்ள ஹமீன்மா. ஹமீனா எனக்கு இருந்ததே 2 புள்ள, ஒருத்தர் விபத்தில் இறந்துட்டான், இன்னொருத்தர் தண்ணியில் மூழ்கி செத்துட்டான் அப்படின்னு சொல்ல என்னடா இது சோதனையா போச்சு, அம்மாவுக்கு எதுவும் அல்சைமர் அப்படின்னு பயப்படுறான். அவங்க டபால்ட்டு சிரிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என் நடிப்பு, சும்மா விளையாட்டுக்கு அம்மா பயமுறுத்தி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன், உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, எதுவும் அல்சைமர் தான், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல நான் பெத்த புள்ளைய நான் மறப்பானா, என் செல்லக்குட்டி மறப்பானா, என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறேன்னு கேட்டா அதை நான் அப்புறமா சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பசிக்கு நல்லா உன் கையால சமைச்சு போடுமா அப்படின்னு சொல்ல ஆச்சரியமா பாக்குறாங்க. என் கையால நீ சாப்பிட மாட்டியாடா? அது அப்போ இப்போ சாப்பாடை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து எனக்காக பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதும் தோ இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா மார்க்கெட்டுக்கு வராங்க. வேகமா அவனுக்காக மீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால மீட் சாப்பிடக்கூடாதுல்ல, சாஃப்ட் ஃபுட்டு தான் ஏதோ சாப்பிட்றாங்க போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு நவுத்துறான். வழக்கமான அந்த நம்பர் ஷோ ஆகுது, 118 இருந்து 117 குறையுது. அப்பதான் யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம அம்மா கையால சாப்பிடாம இந்த ரெடிமேட் ஃபுட்டு வெளியே சாப்பிட்றதுனால தான் இந்த வியாதி வந்துருச்சா அப்படின்ட்டு யோசிக்கிறான். இனிமேல் யோசிச்சு என்ன பண்ண முடியும், இருக்கிற காலத்துல அம்மா கையாலே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்களேன், என்னதான் நம்ம வளர்ந்துருந்தாலும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கு குழந்தை தான். அப்படி கையில நடா இவ்வளவு நகை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு வெட்டுறாங்க. ஆமா என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறப்போ அம்மா கிட்ட கேன்சர் இருக்கிறத பத்தி சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதனால வந்துட்டு ஒண்ணு இல்லம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன் சாப்பாடையும் மிஸ் பண்ணேன், அதான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்து உன் கூடவே வந்து இருக்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். இது கொஞ்ச நாளைக்கா? ஆமா, ஆனா என் சாப்பாடு நீ பிடிக்காதுன்னு சொல்வியே, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நாக்கு செத்துருச்சுமா, உன் சாப்பாடு தான் இருக்கிறதுல பெஸ்ட்னு தோண வச்சிருச்சு, அதான் உன் கூடவே இங்க வந்து இருந்து உன் கையாலே சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா எவ்வளவு நாள்பா இருக்க போறேன்னு கேட்கிறப்போ 3 மாசத்துக்குமா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம். ஆனா அம்மாவுடைய கவுண்ட் 117 தான் இருக்கு. 3 வேளைக்கு சாப்பிட்டாலும் 39 நாள் தான் வருது. இவனுக்கு கொடுத்துருக்க கூடிய கெடு வந்து 90 நாட்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நம்ம அம்மா கையால சாப்பிடணும், அப்புறம் மிச்சம் நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அது போக அப்பப்போ வயிற்று வலி ஏற்படுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான். இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்களுடைய மேனேஜர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஹமீன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பத்தி மேனேஜர் கிட்ட கேட்கறாங்க. மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும் போல நம்ம ஹீரோக்கு கேன்சர், அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லல. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி ஹமீன் வந்து குயிட் பண்ணான்னு நினைக்கிறேன், அவன் வரவே இல்லை அப்படின்ட்டு வந்து உளறிட்டு போயிருந்தான். மேனேஜருக்கு அந்த ஆள் மேல செம்ம கடுப்பாகுது. யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை
துரத்தி விட்டு, ஆமாப்பா அவன் குவிட் பண்ணிட்டான். என்ன சார் சொல்றீங்க? நான் சொல்றேன் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவனுக்கு கேன்சர், அதனால வேலையை விட்டுட்டு அவங்க அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டு இதை பத்தி நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லியிருந்தானுங்க. அவ பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அம்மா இதை கேட்டு அப்படியே சுக்குநூறாய் போயிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வாழ வேண்டிய வயசுல கணவரை இழந்தாங்க, அப்புறம் பையனை இழந்தாங்க. தனக்குன்னு இப்போ உலகமா இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும் தான். அவனுக்கு இப்படி ஒரு வியாதி, அவனை நம்மளை விட்டு போக போறான்னு நினைக்கிறப்போ ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், கடவுளே எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு சோதனைன்ற மாதிரி உடஞ்சு உட்காந்துருக்காங்க. இவ அழுதுகிட்டே கார்ல பாத்தீங்கன்னா அவனை பாக்குறதுக்காக வாரா. ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா பேசுறான். இந்த கடையில உள்ள ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்கும் தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இங்க தான் வந்து சாப்பிட்டு போவேன். இப்ப சாப்பிடும் போது கூட என் ஸ்கூல் ஞாபகம் எனக்கு ஞாபகம் வருது. அதான் கடைசி காலகட்டத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுன்ட்டு ஆசை. அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டேன், நீயும் சாப்பிட்டுக்கோ, அப்புறம் பாய் அப்படின்னு இந்த ஃபுட்டுக்கெல்லாம் டாட்டா போட்டுட்டு இருக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமாடா, நீனே சாக போறேன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே முடிவு எடுத்துட்டியா, சர்ஜரி பண்ணணும், அதை பத்தி எதுவும் யோசிக்கலையான்னு கேட்டா, ஆக்சுவலி எங்க அப்பாவும் என்ன மாதிரி தான் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்க, 2-3 நாளே இறந்து போயிட்டாரு. பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இருக்கிற நாட்கள் அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை மறைச்சு தான் நீ வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு வந்தியா, எத்தனை வருஷம் லவ் அப்படி நான் விட்டு போயிரும் நினைச்சியா, உனக்கு எதுவும் ஆகாது, நான் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறா. வீட்டுக்கு வந்து அம்மா சோகமா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அம்மா சாப்பாடு எங்க அம்மா அப்படின்னு கேஷுவலா வந்து கேட்கிறான். அவங்க ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன ஆச்சுமான்னு கேட்டா, எதுக்குடா என்கிட்ட மறைச்ச, ஏன்டா எதுக்குடா சொல்றதுக்கு உனக்கு தயக்கம், இதுக்கு தான் என் கையால சாப்பிடாம நீ வெளியே போய் சாப்பிட்டியா, அம்மா செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் கையால உனக்கு சாப்பிட்டாதான் என்னடா அப்படின்ட்டு அம்மா இந்த மாதிரி கோவப்பட்டு கேட்கிறப்ப தான் தெரியுது. ஹீரோன் பாத்தீங்கன்னா இவனுக்கு கேன்சர் இருக்கிறத மட்டும் சொல்லாம அம்மா கையால சாப்பிட்றப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து கவுண்ட் ஆன் ஆகிற விஷயத்தையும் சொல்லி இவங்க உயிருக்கு ஆபத்துங்கிறதையும் சொல்லியிருப்பா போல. இவனே மாதிரி தான் அம்மாவும் சொல்றாங்க, நீ வெளியே சாப்பிட்டதுனால தான் இந்த விளைவு ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அம்மா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என் கையால சாப்பிட்டா உனக்கு என்னடா குறைச்ச, இங்க பாரு கண்ணா, குணப்படுத்தலாம், சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ, முடியாதுமா, நீங்க தானே சொன்னீங்க அப்பா சர்ஜரி பண்ண கொஞ்ச நாளே செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமா, இருக்கிற நாள் கொஞ்ச நாள், இது உங்களுக்கு தெரியாமலே சந்தோஷமா உங்க கூட இருந்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வருத்தப்படுறான். அம்மா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, டே சர்ஜரி பண்ணிக்கோடா, ஒன்னும் ஆகாதுடா, பிழைச்சிடலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா என்னால முடியாதுன்னு சொல்றப்போ அழுதுகிட்டே சொல்றாங்க, எந்த தாய்க்கும் கிடைக்கவே கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு செத்ததுக்கு காரியம் பண்றதுதான். மூத்தவனை இழந்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமாடா, இப்ப நீ என்ன விட்டு போயிட்டனா, தயவு செஞ்சு கேளுடா, ஒன்னும் ஆகாது, சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி இப்போ சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு வந்து நிக்குது. ஏன்னா ஆபரேஷன் பண்றதா இருந்தா 2-3 நாளே பண்ணிடுவாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவன் பொழைப்பானா இல்லையான்னு தெரியல. ஆனா அதை பண்ணாம இருந்தா ஒரு 90 நாட்கள் அம்மா கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் போல. அப்ப என்னம்மா சொல்ல வரீங்க, 3 நாள்ல இந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களான்னு கேட்டா, அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா, சொல்றதை கேள்றான்ட்டு அவன்கிட்ட கெஞ்சுறாங்க. சாவு உறுதியாயிருச்சு, 3 நாளைக்கு பதிலாக அவங்க கூட ஒரு 3 மாசம் இருந்துட்டு போறனே அப்படின்ட்டு அவன் அந்த பெர்செப்ஷன்ல பேசிட்டு போறான். டீ நாட்கள் கடந்து போகுது. அம்மா ஒரு பக்கம் சோகமா இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நரகமா இருக்கு. இவன் பாத்தீங்கன்னா சாவை பத்தி பெருசா கண்டுக்காம அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய கவுண்டனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அப்பப்போ பாத்ரூம்ல அவன் வேதனைப்பட்டு வாந்தி எடுக்கிறத சத்தத்தெல்லாம் கேட்டு அம்மாவால பொறுத்துக்க முடியல. அப்படின்னு நாட்கள் போகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அம்மாவோட கவுண்ட் இப்போ 5க்கு வந்துருச்சு. சோஃபால அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். அம்மா அவனை பாக்குறாங்க, வேதனைப்படுறாங்க, பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, நீயாச்சும் சொல்லுமா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நீயாச்சும் சொல்லி ஆபரேஷன் பண்றதுக்கு ஒத்துக்க வைமா அப்படின்னு சொல்றப்போ, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், நான் அவங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம உங்க கையால சாப்பிட்றப்போ ஏதோ நம்பர் குறைஞ்சு போகுதுன்னு சொல்றான்ல, அதை நினைச்சு இப்ப வேதனைப்பட்டு இருப்பான். அவன் உயிரை விட இப்போ உங்களை பத்தி தான் கவலைப்படுவான். நான் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனை கூப்பிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கேஷுவலா பேசிட்டு இருக்கிறா. அம்மாவுக்கு நம்பர் ஷோ ஆகும்னு சொல்லுவல்ல, இப்போ எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டா அது 5க்கு கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். எதுக்காக சர்ஜரி பண்ண வேணான்னு சொல்றேன், அம்மா கூட ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறல, அந்த சர்ஜரி பண்ணி தான் பாரு, அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்க, ஆல்ரெடி உன் அண்ணனை வேற இழந்திருக்கிறாங்கல்ல, நினைச்சு பாரு, அவங்களுக்காக கொஞ்சம் அனுதாபப்பட்டு ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்றாப்ல. இவன் என்ன யோசிக்கிறானா, நம்ம பொழைக்கிறதுக்கு பதிலாக பேசாம செத்துலான்னு சொல்லி தான் முடிவெடுத்துக்கிறான் போல. ஏன்னா பொழைச்சிட்டா அம்மா கூட இருந்தா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். அவன் என்ன சொல்றானா, நீ பொழைக்கிறியோ இல்லையா அது மேட்டர் இல்ல, அம்மாவுக்காக இது மட்டும் ஓகே சொல்லு, உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்த அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட நான் சமையல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரெசிபி எல்லாம் கேட்கறான். ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் பேசுவேன்னு இருப்பாங்க போல.
பட் இருந்தாலும் ரொம்ப கெஞ்சி கேட்குறான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களும் சேர்ந்து தான் சமையல் பண்ணுறாங்க. அப்படி உட்காந்து சாப்பிட்றப்போ இப்போ 2லேருந்து 1க்கு குறையுது. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ். இப்போ வருத்தப்பட்டு சொல்கிறான், இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால தான் அவங்களுக்கு சரியாக படிப்பு கூட கிடைக்கல. படிச்சிருந்தா கூட ஒரு டீச்சராகவோ இல்லை கவர்மெண்ட் ஜாப் என்னமோ கிடைச்சிருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. கணவர் சீக்கிரமாக இறந்து போயிட்டாரு, மூத்த பையனும் இறந்து போயிட்டான். ஸோ இப்படி ஒரு சோகமான வாழ்க்கையை தானமா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. இப்போ உனக்காக தான் நான் ஒத்துக்கிறேன், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். என்ன, நான் அவங்க கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனால் ஏதோ ஒரு தைரியம், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும், நான் உன்னை நல்லா படிக்க வைப்பேன், நல்லபடியாக பார்த்துப்போம், உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சர்ஜரி பண்ண நான் தயார் அப்படின்னு சொன்னதுனால கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவனை தள்ளிட்டு போகிறாங்க. அம்மாவும் கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி தான் போல இந்த மாதிரி அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகாதுப்பான்னு தைரியப்படுத்தி அனுப்புறாங்க. உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறமா அப்படி தேம்பி அழுறாங்க. இதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாதோ, எதுவும் ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கூடவே இருந்து தான் அந்த ஆண்டியும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. உள்ள வந்து இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த கருவிகள்லாம் பொருத்திக்கிட்டு இருக்க. வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க சோகமா இருக்கிறப்போ நம்ம ஹீரோன் கூட அங்கிருந்து வரா. ஸோ எங்கேயோ கோயிலுக்குலாம் போயிட்டு அவனுக்காக வேண்டிட்டு வந்திருப்பா போல. அந்த மாதிரி அவங்களையும் தைரியப்படுத்திட்டு இருக்கிறா. இப்போ கட் பண்ண ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சுற்றி இருக்கிறாங்க. பார்த்தா கண்ணு முழிக்கிறான், அவனுக்கு எதுவும் ஆகல. அதோடு மட்டும் இல்லாமல் இட்ஸ் மிராக்கல், அதாவது இவன் பொழைச்சதே ஒரு மறுபிறவின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஒரு 6 முறை மட்டும் எனக்கு கீமோதெராப்பி கொடுக்கணும் போல, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆண்டி சொல்றாங்க, உங்க அம்மா எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ நீ கத்தி அழுத அதே மாதிரி தான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அழுதே எங்க ஹாஸ்பிட்டலையே கூட்டிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய புள்ளிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு வேண்டாத கடவுள் இல்லை, அழாத அழுகை இல்லை, டாக்டர் வந்து உங்க புள்ளிக்கு ஒன்றும் இல்லை பிழைச்சுப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு உயிரே வந்ததுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அம்மா அப்படி இருக்கிறாங்க, புள்ளிக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி சரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படியோ பொழைச்சிட்டடா, நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா, அதுவும் இவ தான் பாவம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப பதறி போயிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கட் பண்ணா அம்மாவுக்காக நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய கைப்பட வந்து கிச்சன்ல இருந்து சமைக்கிறான். ஏன்னா அவங்க சமைக்க முடியாதுல்ல, அவங்க இனிமேல் சமைச்சு இவன் சாப்பிட்டா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தானே இருக்கு, அவங்க உயிருக்கு ஆபத்து தானே. ஹீரோன் கூட இருந்து உதவி மட்டும் தான் பண்றான், ஆனா சமைக்கிறது நம்ம ஹீரோ தான். சமைச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை அம்மாவுக்காக வந்து கொடுக்குறான். அவங்க வந்து சாஃப்ட் ஃபுட்டு தான் சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சூப் போல. இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றப்போ திடீர்னு பார்த்தா அவனுக்கு நம்பர் ஷோ ஆகுது. என்னடா 1ல இருந்து 0 ஆக போகுதா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இவன் சாப்பிட்டா தானே நம்பர் ஷோ ஆகணும், அம்மா சாப்பிட்டதுக்கு இப்படி நம்பர் பாப்பா பாக்குதே அப்படின்னு பார்த்தா 1ல இருந்து 2ன்னு சொல்லிட்டு கூடுது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அம்மா கைப்பட சமைச்சு கொடுத்து நாம சாப்பிட்டா அம்மாவுடைய ஆயுள் குறையுது, நம்ம கைப்பட சமைச்சு அம்மாவுக்கு கொடுத்து அம்மா சாப்பிட்டா அம்மாவுடைய ஆயுள் கூடுது, அந்த நம்பருடைய எண்ணிக்கையும் கூடுது. ஓ இதுதான் மேட்ரா, இதுக்கு தான் இவ்வளவு நாள் நம்ம பயந்தோமா, அப்ப நம்ம இனிமேல் அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்து அம்மாவுடைய ஆயுள அந்த எண்களை வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். இது நம்ம ஹீரோகிட்டையும் சொல்றா, ஏ எங்க அம்மா சாப்பிட்டா நம்பர் அதிகரிக்கடி அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என் கையாலே நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேம்மா, உங்க ஆயுள நான் இதன் மூலமா கூட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஒரு இனிமையான தருணங்களோட உட்காந்து இந்த குடும்பம் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடிச்சு போகுது. ஸோ எப்படி கொரியாவுடைய சாப்பாடு சமையல் கலைகளை அம்மாவுடைய அன்போட எப்படி எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல்ல. ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஹாரர் ஃபேன்ஸ்க்கு பார்த்தா தனியாக ஒரு சேனல் வச்சிருக்கிறோம், மைக் ஸ்டோரி ஹாரர் அண்ட் த்ரில்லர் தமிழ் சொல்லிட்டு. அந்த சேனல் லிங்க் கீழே தான் இருக்கு, முடிஞ்சா விசிட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அந்த லிங்க்கும் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.